இந்த காளை மாடு யாருக்குமே அடங்காது. அது பாட்டுக்கு புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த தாத்தா தான் அந்த மாடை வளர்த்துட்டு வராரு. தாத்தாக்கு ஒரு பேத்தியும் உண்டும். கல்லையெல்லாம் அடுக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் மில்க் பாட்டில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு மாடை இழுத்துட்டு போறாரு. சரியான முரண்டு பிடிச்ச மாடுங்க. பேத்தி எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அவ வச்சிருந்த பாட்டில தான் கவனமா இருக்கா. பெரிய மரத்துல அந்த மாடை கட்டி போட்டாரு. இந்த தாத்தா டாக் வளர்க்குறாரு. எப்பவும் பாருங்க தூங்கிட்டே இருக்கும். தாத்தா மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு ஆத்து பக்கமா போகும்போது பேத்தியும் ஓடி வாரா. உன்னெல்லாம் கூட்டு போக முடியாது, நான் கட்டி வச்சிருந்த மாடை பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பாவம் இந்த பேத்தி நாய் பக்கத்துல உட்காந்து என்னன்னு கவனிச்சிட்டு இருக்கா. அந்த செடிக்குள்ள ஏதோ ஒரு பறவை. அதை கேட்டாப்புல வச்சு ஒத்தே அடிச்ச கல்லு பறவை ஒண்ணு பண்ணல. மாடுக்கு பின்னாடி அடிபட்டுருச்சு. செமையா காண்டாகி அங்கங்க ஓடுது. இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்தாலும் நமக்கு தூக்கம் தான் பெருசுன்னு நாய் தூங்குது. மாடு கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு பேத்தி வச்சிருந்த பாட்டில. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பேத்திக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த மாட்டுக்கு பாட்டில் மேலதான் ஆசைன்னு. தாத்தா வச்சிருந்த மாட்டு வண்டி கீழே விழுந்துருச்சு. அதை போய் எடுத்துட்டு வந்தேன்னா உனக்கு இதை தருவேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. பேத்தி சொன்ன மாதிரி ஓடி போயிட்டு அந்த மாட்டு வண்டியை எடுத்துட்டு வருது. தாத்தா இந்த டைம்ல பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அதுக்குள்ள எல்லா இடமும் கிளீனா இருக்கு. அது மட்டுமா தாத்தாவோட பேச்சை கேட்காத மாடு இப்போ பேத்தியோட பேச்சை கேக்கு. எல்லாம் அந்த ஸ்பெஷல் பாட்டிலோட பவர் தான். எப்ப அந்த பேத்தி சரியான கில்லாடியா இருக்கப்பா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.